நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். சோசியல் மீடியா எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க பார்க்க முடியுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணணும். ஆனால் சோசியல் மீடியாக்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து பார்க்கப்படுது. இதை பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் வந்தப்போ இங்கே உள்ளே போய் பார்த்தேன். ஒரு குழந்தைக்கு வந்துட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க, அப்பாவும் பக்கத்தில் இருக்காங்க. குளுக்கோஸ் ஏறிட்டுருக்கு. சுற்றியும் வந்து ஒரு 5 குழந்தைங்களுக்கு குளுக்கோஸ் ஏறிட்டுருக்கு. அந்த குழந்தையோட அப்பா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கார் சவுண்டை வச்சுக்கிட்டு. எல்லாம் சுற்றியும் உடம்பு சரியில்லை, என்ன அது ஏதாவதுன்னு பார்த்துருக்குறாங்க. அவங்க குழந்தையும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இவர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எந்த அளவுக்கு வந்து எந்த மாதிரி இடத்துல எந்த அளவுக்கு அந்த சோஷியல் மீடியா வந்து அடிக்ட் ஆகிருக்காங்கன்றதை தான் இதில் வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கி ஃபோன்னா என்னன்னே தெரியாத அவங்கெல்லாம் கூட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமெல்லாம் நோண்டி ஓப்பன் பண்ணி சும்மா அவனை கூட டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் கூட அவங்க வந்து பார்க்கல. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் பார்த்தோம். ஸோ சோஷியல் மீடியாவை நம்ம தான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும். எல்லாமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே நம்ம தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அது நம்மளை யூஸ் பண்ண விடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைமிங் அந்த மாதிரியெல்லாம் வச்சு அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து நிறைய குழந்தைங்க அடிக்ட் ஆகி இருக்காங்க. அப்படியெல்லாம் இனிமேல் வந்து இருக்கக்கூடாது. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். குழந்தைங்கிட்ட எவ்வளோ நேரம் மொபைல் கொடுக்கணும், நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஷெட்யூல் போட்டு அப்படி தான் பயன்படுத்தணுமே தவிர்த்து எனி டைம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் பார்க்குறேன்.